உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்குக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர் டெக், மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரில். நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. நாங்கள் பழவேற்காடு கிராமத்தில் உள்ள ஆண்டிக்குப்பம் கிராமம் எங்களுது. பழவேற்காடு ஆண்டிக்குப்பம் கிராமம் எங்களுடைய. நாங்கள் ஊர்லேருந்து மக்கள்லாம் வந்திருக்கிறோம். என்ன பிரச்சனைனா, கடந்த 7-8 வருஷமாக 2017 இது பிரச்சனை நடந்து தான் இருக்குது. நாங்களும் வந்து ஸ்டேஷனு, கோர்ட்டு, ஆர்டிஓ, தாசில்தார் எல்லாம் போய் பிரச்சனைலாம் நடந்து தான் இருக்குது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் கோர்ட்டில் போய் சொல்யூஷன் கொடுத்தாச்சு. இரு பிரிவுகளாக வலைக்கு போய் போகிற மாதிரி அண்டு சங்கர் அண்டு ஒரு பகுதியாகவும் ராஜா தவமணி ஒரு பக்கமாகவும் வலைக்கு போகிற மாதிரி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆர்டர் கொடுத்தோம். எங்களை வந்து அப்பவும் தொழில் பண்ண உள்ள, இப்பவும் தொழில் பண்ண உள்ள. கோட்டைக்குப்பம் பஞ்சாயத்தில் 3 கிராமம் இருக்குது. அதில் நடுவூர் மாதாக்குப்பம் 1, கோட்டைக்குப்பம் 1, ஆண்டிக்குப்பம் 1. இந்த பழவேற்காடு ஏரியில் இந்த 3 கிராமம் தான். ஒரு நாள் ஆண்டிக்குப்பமோ, மறுநாள் கோட்டைக்குப்பமோ, அடுத்த மறுநாள் வந்து நடுவூர் மாதாக்குப்பமோ. இந்த 3 நாள் சுழற்சி முறையில், ஒரு நாள் அவங்க போவாங்க, மறுநாள் நாங்கள் போவோம். இது மாதிரி மாதிரி சுழற்சி முறையில் வரோம். அந்த ஒரு நாள் ஆண்டிக்குப்பமான கிராமம் எங்கள் கிராமம். எங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் மொத்தமே 250 பேர் தான் இருக்கிறோம் எங்கள் கிராமத்தில். மற்ற ஊரில் வந்து நடுவூர் மாதாக்குப்பத்தில் கிட்டத்தட்ட 900 ஒரு 800 பேர் இருக்கிறாங்க. கோட்டைக்குப்பம் கிராமத்தில் வந்து ஒரு 600 பேர் இருக்கிறாங்க. இந்த நடுவூர் கிராமத்தில் 1000 பேரும், கோட்டைக்குப்பம் கிராமத்தில் 600 பேரும், ஆண்டிக்குப்பத்தில் 250 பேரும் டோட்டல். இதுதான். இந்த 800 பேர் இருக்கனாலும் அவங்க வந்து நடுவர் ஏற்பாட்டுக்கு, கோட்டை ஏற்பாட்டுக்கு போகிறது இல்லை. 600 பேர் இருக்கிறதால ஆண்டி ஏற்பாட்டுக்கு போகிறது இல்லை. மொத்தமே 250 பாடு இருக்கிறதால நாங்கள் யாருக்கும் பாடு கொடுக்கறது இல்லை. இதில் நாங்கள் வந்து ஒரு தரப்பு ராஜா தவமணி தரப்போம், ஒரு தரப்பு சங்கர் தரப்போம், செல்வம் தரப்பும் ஒரு தரப்பு. இரு பிரிவுகளாக இருக்கிறோம். இரு பிரிவுகளாக எங்களை வந்து மின்சார பக்கம் ஒரு பிரிவும், வடக்கு பக்கம் ஒரு பிரிவும் வடக்கு பக்கம் காலகாலமாக நடந்துன்னு வந்துருக்குது. இதில் அதிகமாக இருக்கிற நாங்கள் 10 பேர் ஜாஸ்தியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து எங்கள் இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அரசியல் சப்போர்ட்டாலும் மற்ற பண பலத்தாலும் எங்களுக்கு வந்து அந்த 10 நாள் பாடு வந்து எங்களுக்கு வழிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டர் மாதிரி வாங்கின மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆர்டர் உண்மையே கிடையாது. ஆர்டிஓ போட்ட ஆர்டரில் எங்கள் பக்கம் அவங்க தொழில் பண்ணக்கூடாது, அவங்க பக்கம் தொழில் பண்ணுற மாதிரி தான் ஆர்டிஓ ஆர்டரில் போட்டிருக்குது. அதை மீறி நேற்று அவங்க வந்து எங்கள் பக்கம் வந்து தொழில் பண்ணுறாங்க. நாங்களும் 10 நாளாக வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டில் இருக்கிறோம். அவங்க எங்கள் பக்கம் வந்ததுனால எங்களுக்கு தொழில் பாதிக்கப்படுது. அவங்களுக்கு தக்க தண்டனையும் காலகாலமாக நடந்த ஒரு பிரச்சனை இனிமேட்டு நடக்கக்கூடாது. அதுக்காக அவங்கள அந்த ஒரு பிரச்சனையும், அது மட்டும் இல்லாமல் எங்களை வீட்டில் இருக்கிற சொன்னாங்கன்னா அன்னைக்கு வீட்டில் இருக்கிற எங்களுடைய வருமானம் என்னவோ அதுவும் கொடுக்கணும். நேற்று நாங்கள் வலைக்கு போகாமல் இருந்தோம் பாருங்க, அதோடைய இதுவும் எங்களுக்கு கொடுக்கணும். அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை வந்து நிரந்தரமாக ஒரு தீர்வு காணணும். நிரந்தரமாக தீர்வு காணுற மாதிரி இல்லை. அதுக்காக வேண்டி நாங்கள் இதில் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் முற்றுகை போடுறதுல உட்காந்துருக்கிறோம். பேர் சஞ்சய்காந்த். இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு ரேஷன் கார்டு, வாழ்வாதாரம் எங்கள் 10 பேர் நாங்கள் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால நீங்கள் 100 பேர் வீட்டில் இருக்கிற சொல்றதுல எந்த விதத்தில் நியாயம்? அது நாங்கள் 112 பேர் இருக்கிறோம், அவங்க 120 பேர் இருக்கிறாங்கன்னா இந்த ஒரு 10 பேருக்காக மீதிக்கிற 100 பேர் நாங்கள் வீட்டில் இருக்குன்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? இது எங்கன்னா நடக்குமா? இப்போ நாங்கள் 100 பேர் வீட்டில் இருக்கிறோம், அந்த 20 பேர் வலைக்கு போகிறாங்க. அந்த 20 பேர் நாங்கள் 100 பேர் வீட்டில் இருக்கிறோம். எங்களுடைய இது யார் சமாளிக்கிறது? இத்தனை கடந்த 2 வருஷமா வலைக்கு 2 பிரிவா வலைக்கு போயின்னு இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. போன ஆர்டர்ல இருந்து எங்களுக்கு போட்டதுல 2 வருஷமா நாங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது. திரும்பவும் அவங்க வந்து மீண்டும் அந்த சட்ட நடவடிக்கை கொண்டு வராமல் இருக்கிறதுனால எங்களை வந்து அடிச்சு துன்புறுத்தி எங்களை ஓட விட்டு அதுக்கான கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்குது. அதுக்கும் இன்னும் சாட்சிட்டு போடாமல் இருக்குது. அந்த கேஸ் சாட்சிட்டு வந்ததுன்னா அவங்க அந்த உடம்புல அந்த சட்டத்துக்கு மேல பயம் இருக்கும், அந்த வலி இருக்கும், அந்த வேதனை இருக்கும். அவங்களை எதுவுமே பண்றது கிடையாது. அந்த சங்கர் தரப்பு குறிப்பா அந்த பவளவானா இவரு இளங்கோ பிரபா இவங்க 3 பேரும் அதுக்கு நாடே குட்டிச்சவரா போகுது. இருக்கிற யங்ஸ்டருக்கு வழி விடுங்கன்னா இல்ல நாங்க அப்படியே தான் இருப்போம், நாங்க இந்த ஊரை கலங்க பண்ணி தான் இருப்போம். அவங்களுக்கும் அதிகாரி எல்லாம் சப்போர்ட் பண்ணி தாங்கிறாங்க, அரசியல்வாதி சப்போர்ட் பண்ணி தாங்கிறாங்க. அவங்க பேர்ல இத்தனை கேஸுக்குது. அந்த கேஸுங்களை வந்து சார்ஜிட்டு போட்டு முதல்ல அவங்க உள்ள பயத்துல போனாதான் நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான்
இந்த ஊருக்கு தீர்வு வர, இல்லைன்னா இந்த ஊருக்கு தீர்வே வராது. பறிக்காதே மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பறிக்காதே நடவடிக்கை தமிழக அரசே நடவடிக்கை தமிழக அரசே நடவடிக்கை தமிழக அரசே நடவடிக்கை வஞ்சிக்காதே பழவேற்காடு மீனவர்களை வஞ்சிக்காதே எங்க வாழ்வாதாரத்தை மீட்டு கொடு வாழ்வாதாரத்தை மீட்டு கொடு ஜனங்களை வாழ விடு மீனவ சமுதாயத்தை வாழ விடு வஞ்சிக்காதே வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுங்கள். அதிகாரிகள் சரியில்லை. அதிகாரிகள் பண்ணாங்க நாங்க ஊர்ல வாழ முடியுமா சார்? எங்களை வாழ நீங்க நாளைக்கு பேச சொல்லுங்க சார். அநாகரிகமா எங்களை இது பண்ணி புரியல. நீங்க நாளைக்கு வர சார். எங்க நாளைக்கு நீங்க நாளைக்கு எங்களுக்கு ஒரு ஜெயில போறது எங்க ஊர்ல போறது நாங்க ஆதார் கார்டு சார். எங்களை நாங்க எந்த உலகத்துல அனுப்ப மாட்டாங்க. நீ எடுத்துக்கோ. எல்லாம் வந்து எடுத்து போடுங்க. நாங்க இங்க சேர்த்துறோம். 4 வருஷம் எவ்வளவு போராட்டம் பண்ணி எவ்வளவு அதிகாரிகளை பார்த்தோம். ஒரு அதிகாரி சரி கிடையாது.